பற்றாக இருக்கின்றீர்கள் என்பதற்கு வால்தம் ஸ்டவ் லண்டனில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலே ஒரு சாட்சி. அன்பு தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அற்புதமான நேரத்தில் உங்களிடம் பேசுவதே என்னுடைய பெருமையாக, எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். யுனைடெட் கிங்டம்ல வாழக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஹிந்து தர்மத்தின் மீது எவ்வளவு பற்றாக இருக்கின்றீர்கள் என்பதற்கு வால்தம் ஸ்டவ் லண்டனில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலே ஒரு சாட்சி. 23 ஆண்டுகள் கடந்து 24வது ஆண்டுல மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகோத்சவம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்னைக்கு தேர் திருவிழா, சேரியட் ஃபெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இந்த கோவிலினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அன்போடு என்னை அழைத்திருந்தார்கள். கண்டிப்பா நீங்க வந்து பங்கேற்கணும், எல்லா முயற்சியும் செய்தே நேரில் வந்து தேர் திருவிழாவில் பங்கேற்கணும், நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு இந்து சொந்தங்களோடு அங்க இருக்கணும். நீங்கள் சனாதன தர்மத்திற்காக, அங்க நம்முடைய இந்து தர்மத்தை வாழ வைப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ உங்களோடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு சில பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், சில கால சூழ்நிலைகள், இந்தியாவில் இருக்க வேண்டிய கட்டாயம், குறிப்பாக 25ஆம் தேதி இந்தியாவில் இருக்க வேண்டிய கட்டாயம், அதனால் மேட்ச் பண்ண முடியாதனால நான் கோபாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, ஐயா மன்னிச்சுக்கங்க, அடுத்த ஆண்டு 25ஆம் ஆண்டா வருது, அதனால் நிச்சயமா எனக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுங்க. 25வது ஆண்டுல நான் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறேன். இந்த ஆண்டு காணொலி மூலமாக உங்களிடம் நான் பேசிக்கிறேன், என் அன்பை பரிமாறிக்கிறேன்னு சொன்னேன். ஐயாவும் கூட பெரிய மனதோடு ஏத்துக்கிட்டாங்க. அதனால இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பக்தாதிகளுக்கும், அன்பு சொந்தங்களுக்கும், தமிழ் பெரியோர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் முதல்ல உங்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். காரணம், எனக்கு தெரியுங்க, யூகே சில முறை வந்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். அங்க எவ்வளவு பிஸியான லைஃப் ஸ்டைல் நீங்க இருக்கிறீங்க. அங்க வந்து ஒரு கோவில் கட்டி அந்த கோவில்ல எல்லா விதமான பூஜையும் சரியான முறையில செய்து சனாதன தர்மத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வது மட்டுமில்ல, குழந்தைகளுக்கு, அங்கேயே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்திய வம்சாவளி குழந்தைகளுக்கு இந்து தர்மத்தை பத்தி எடுத்து சொல்லி அவர்களை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வைப்பது நீங்கள் இந்து தர்மத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையாக நான் கருதுகின்றேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கோவில் என்றாலே நிம்மதி தான். என்னதான் நாம எங்க போனாலும், எந்த வேலை செஞ்சாலும், நமக்கு தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஒரு கோவில் என்று வந்து விட்டால் அமைதி. இன்னைக்கு லண்டன்ல முருகன் கோவிலுக்கு அதற்கு முன்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கற்பக விநாயகர் கோவிலுக்கு நிச்சயமாக விரைவில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா கோவில்களும் இங்க அமைதி நமக்கு கொடுக்குதுங்க. அங்க நிறைய நம்ம அமைதியை நோக்கி வர்றோம். இன்னொரு விஷயம், இந்த கோவில் எல்லாம் அவ்வளவு அழகா நீங்க செய்றீங்க. லண்டன்ல, யுனைடெட் கிங்டம்ல பல கோவில்களை பார்க்கும் பொழுது இந்தியாவிலிருந்து சிற்ப கலைஞர்களை இங்க பிடிச்சி அவங்ககிட்டயே அந்த சிற்பத்தை கரெக்டா செஞ்சு, இங்கிருந்து கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக சிலை சிற்பத்தை எடுத்துட்டு போய் உயிரூட்டி கோவிலுக்குள்ள சரியான முறையில பூஜை செய்து கரெக்டா வீசா எல்லாம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய நம்முடைய சுவாமிகளை கரெக்டா அழைச்சிட்டு போய் பண்றீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா கோவில்களையும் பார்த்த வரைக்கும் மிகச் சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து போய் இந்திய கோவில்ல எப்படி இருக்குமோ சில இடத்துல அதை விட பெட்டராகவே நீங்க பண்றீங்க. அவ்வளவு ஷார்ப்பா பண்றீங்க. இந்த கற்பக விநாயகர் கோயிலும் அப்படித்தான், 23 ஆண்டுகள் அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் செய்யறீங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி சொல்லி கேட்டாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்று. அதனால நீங்க நான் மன்னிச்சுக்கணும், நேரில் வந்து உங்களிடம் இந்த ஆண்டு வர முடியவில்லை, பேச முடியவில்லை. அதனால் இந்த தேர் திருவிழா, சேரியட் ஃபெஸ்டிவல் மிகச் சிறப்பாக இது நடக்கட்டும், ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கட்டும். நிறைய அந்த கோவில்ல அமைதியை நோக்கி நீங்க வரணும். குறிப்பா குழந்தைகள், இளைய தலைமுறை அழைச்சிட்டு வரணும். அடுத்த ஆண்டு 25வது ஆண்டு விநாயகர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். வாய்ப்பு கொடுப்பாருன்னு நம்புறேன். நீங்களும் கொடுக்கணும். அப்ப வந்து உங்களை நான் சந்திச்சு உரையாடுறேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.